வணக்கம். 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 இன்னும் லவுடா இல்லையா? இல்ல, இல்ல. சும்மா அந்த போன வீடியோல ஹெயில் ஹிட்லர் அந்த மாரி. எல்லாத்துலயும் பண்ணிட்டே இருப்பாங்க. ரெஃபரன்ஸ் எல்லா படத்துலயும் ஐ அம் வெயிட்டிங் சொல்ற மாரி. சரி, ஆமா. ஓகே. எதுக்கு கூடியிருக்கோம்? எதுக்கு கூடியிருக்கோம்? பறந்து போ பார்த்தோம். பார்த்தோம்ல? ஆமா, பார்த்தோம். தனித்தனியா பார்த்தோம். தனித்தனியா பார்த்தோம். ஸோ அத பத்தி பேசணும்னு நெனச்சோம். படம் எப்போ வந்துச்சு? படம் 4ஆம் ஃப்ரைடே. தேதி வந்துச்சு. இத வந்து நம்ம வந்து இப்போ 12ஆம் தேதி ரெக்கார்ட் பண்றோம். ஏய்! போன சாட்டர்டே தானே படம் பார்த்தோம். ஆமாண்டா, படம் வந்தா ஒரு வீக்கா வந்து நம்ம படம் ஆ. பார்த்தோம். ஆமா, வீக் ஆகுது. ரைட். ஸோ போன சாட்டர்டே படம் பார்த்துட்டு இந்த சாட்டர்டே வந்து வீடியோ எடுக்கிறோம். அடுத்த சாட்டர்டே அப்லோட் பண்ணிடுவோம்னு நினைக்கிறேன். பார்ப்போம். அப்லோட் பண்ணி எப்படியும் நாம தான் பார்த்துக்க போகிறோம். அதனால் அது எப்போ அப்லோட் பண்ணாலும் பிரச்சனை இல்லை. ஆமா. ஓகே. ஸோ என்ன எக்ஸ்பெக்டேஷன்ஸோட படம் பார்க்க போனீங்க? எக்ஸ்பெக்டேஷன்ஸ் வந்து எனக்கு இது ஜாலியான ஒரு படமா இருக்கும் அப்படின்ற மாதிரி தான் இருந்துச்சு. சிவா இருக்கனால. ம். சிவா என்ன பண்ண கண்டிப்பா ஜாலியா தான் இருக்கும். இப்ப ராம் வந்து சிவாவை சூஸ் பண்ணியிருக்காரு அப்படின்னா அந்த கேரக்டருக்கு அவருக்கு கரெக்டா இருக்கும்னு நினைச்சனாலதான் இப்ப சூஸ் பண்ணியிருக்காரு. அதனால ஒரு ஃபன் மூவியா இருக்கும் தான் நான் நினைச்சேன். அந்த ம். மாதிரிதான் ஃபன் மூவியா தான் இருந்துச்சு. ம். அண்ட் ராம் மூவிஸ்ல வந்து எனக்கு பெருசா ஒட்டாத படம் அண்ட் டூ மூவிஸ் தட் மேக் மீ வெரி அன்கம்ஃபர்டபுள் அப்படின்னா ஒண்ணு வந்து தங்கமீன்கள், அப்புறம் இன்னொன்னு வந்து பேரன்பு. இந்த ரெண்டுக்கும் நிறைய ஃபேன்ஸ் இருக்காங்க, நிறைய பேர் ரொம்ப பிடிச்ச படம். பட் போத் மூவிஸ் me very uncomfortable. And this one is not like that. It doesn't explore the father-daughter relationship. It explores rather the son and father relationship. So I was actually looking forward. அதனால ஜாலியா தான் போச்சு எனக்கு. உனக்கு வந்து அது வந்து லைக் ப்ரீவியஸ் டூ மூவிஸ் வந்து ஃபாதர் டாட்டர் ரிலேஷன்ஷிப் பற்றி பேசுனதுனால உனக்கு வந்து அது இட் வாசன்ட் நியரர் டு யூ. லைக் உன்னால எந்த விதத்துலையும் கனெக்ட். வெரி பயஸ், அது வந்து வெரி பயஸ்ட் தான். அது ம். வந்து as ஆ, a மூவியா நான் வந்து see I watched both the movies just once, and both the times I wasn't looking at it with the idea of reviewing or critiquing. No, nothing. I was just uh, only looking at it from a very emotional perspective. அதனால I really cannot judge the movie technical attitude, I mean technical aspects, or how they acted. I cannot comment on any of them because I don't remember. I don't want to watch those movies once again. What I'm telling about the movie is very personal, very biased. ம். எனக்கு வந்து இந்த ராம் படங்கள் வந்து ஆம், ரொம்ப பிடிக்கும். ஏன் பிடிக்கும்னா, அதாவது ராம் படம் பார்த்தா ஜாலியாக இருக்கும்னு பிடிக்காது. அது வந்து ஒரு படம் பார்க்குற ஃபீலே வராது. நம்ம வந்து அங்கே நடக்கிறதெல்லாம் வந்து அங்கே நம்மளும் ஒரு பர்சனாக நின்று பார்க்குற மாதிரியான ஒரு படங்களாக இருக்கும். அண்டு ராம் படங்கள் வந்து எப்போவுமே உள்ளதை உள்ளபடி காமிக்கிறதுக்கு அவர் ட்ரை பண்ணுவாருன்னு நான் நினைப்பேன். அதாவது யாரையுமே நோபலாக காமிக்க மாட்டார். அட் த சேம் டைம் யாரையுமே ரொம்ப 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 மோசமானவங்களாகவும் காமிக்க மாட்டார். பிளாக் அண்ட் ஒயிட் ரெண்டும் கலந்த மாதிரி இது கிரேல தான் இருக்கும் அவரோட கேரக்டர்ஸ் எல்லாம். ஸோ வந்து எனக்கு வந்து ராம் படம் எப்போவுமே பார்த்தோம்னா ஒரு புக்கு படிக்கிற மாதிரி ஒரு ஃபீல் இருக்கும். புக்கு படித்த உடனே நமக்கு பெருசாக புரியாது. அதுக்கப்புறம் அதை பற்றி யோசிக்கும் பொழுது சில விஷயங்கள் புரியும். இன்னொருத்தவங்கள்ட்ட பேசும்பொழுது, ஓ இதைத்தான் நான் படிச்சேனா, ஓ இதுதான் அதுவா, அதில் தான் இதில் தான் சொல்லியிருக்காங்களா அப்படின்னு தோணும் இல்லையா? அந்த மாதிரியான ஒரு எக்ஸ்பீரியன்ஸ் தான் வந்து ராம் படங்கள் எனக்கு கொடுக்கும். நான் இதுக்கு முன்னாடி ராம் படம் வந்து பேரன்பு மட்டும் தேட்டரில் பார்த்துருக்கேன். மற்றது எல்லாமே வந்து வீட்டில் இதுலேயோ டிடிலேயோ டிவியில் போடும்போதோ பார்த்ததோட சரி. Actually, my first Ram movie. வாஸ் பேரன்பு. Oh, ஆ. this one. This is my first ஓ movie. தியேட்டரில் போய் பார்த்தது சொல்கிறேன். ஓகே. அதுதான். ஆ. ஸோ நான் பேரன்பு வந்து தியேட்டரில் இதே மாதிரி தனியாக போய் பார்த்தேன். அது என்ன ஒரு ராம் படம்னா தனியாக போய் பார்ப்போம் போல். ஸோ அது வந்து பார்த்துட்டு வந்துட்டு ரொம்ப ரொம்ப ஒரு மாதிரி
ரிஜிடா இருந்தேன். சாட்டர்டே அதுவும் ஒரு சாட்டர்டே பார்த்ததா தான் நனவு. அன்னைக்கு ஈவினிங் ஷோ முடிச்சுட்டு வீட்டுக்கு ஒரு 10 o'clock அந்த மாதிரி வந்துட்டு சாப்பிட்டுட்டு, இல்லை மதியானம் பார்த்துட்டு சாயந்தரம் வந்தேன். வீட்டில் யாரும் இல்லை. நான் வந்து நைட்டு சாப்பிட்டுட்டு தூங்கிட்டேன். பேசலை யாரும். அன்னைக்கு அடுத்த நாள் சண்டே ஃபுல்லாகவே ஆஃபாக தான் இருந்துச்சு. அதுக்கப்புறம் ஆஃபீஸ் போய் நம்ம வேலையை நம்ம பார்க்க ஆரம்பித்த பிறகு தான் நம்மளோட உலகத்துக்குள்ளே போகிற மாதிரி இருந்துச்சு. அப்போ தான் அந்த உலகத்துலேருந்து வெளியில் வர முடிஞ்சுது. ரொம்ப ஹார்ட் ஹிட்டிங்கான ஒரு படம். இது வந்து எல்லாருக்கும் தெரிஞ்சது தான். ஸோ இந்த படம் வந்து எனக்கு வந்து ராம் வந்து சிவாவோட ஒரு படம் பண்றாரு அப்படின்ன உடனே ஆப்வியஸ்லி அவர் வந்து ஒரு ஜாலியான படம் பண்ண போறாரு அப்படின்ற ஒரு ஃபீல் வந்து இருந்துச்சு. அப்போ எனக்கு கொஞ்சம் ஹாப்பியா இருந்துச்சு. என்னன்னா, சரி ஓகே, மனுஷன் வந்து ரொம்ப சீரியஸான படங்களே பண்ணிட்டு இருக்காரு. அவரும் கொஞ்சம் ஜாலியா இருக்கிறதுக்காக ஒரு ஜாலியான படம் பண்றாரு. மனுஷன் கொஞ்ச நாள் ஜாலியா இருப்பாரு, சிவாவோட ஜாலியா இருப்பாரு அப்படிலாம் நான் நினைச்சேன். தென் ஐ வாஸ் ப்ரூவ்ட் ராங். அவரோட ராமோட இன்டர்வியூஸ்லாம் நான் பெருசா பார்த்தது இல்ல. இந்த படத்தோட இன்டர்வியூஸ் தான் நான் பார்த்தேன். மனுஷன் நார்மலா ஜாலியான மனுஷன் தான் போல. அவர் என்ன சொல்லணும்னு நினைக்கிறாரோ அது வந்து ஒரு படம் எடுக்கும்போது சொல்றாரு. அதுக்கப்புறமா ஹி டாக்ஸ் லைக் ஹீஸ் லீடிங் அ வெரி நார்மல் லைஃப். அவரு அவருக்கு ஜாலியா இருக்கு, எல்லாம் இருக்கு. நான் வந்து அவர் வந்து ரொம்ப சீரியஸான மனுஷன். ஏன்னா அவர் ஹியூமன் எமோஷன்ஸ் அப்படியே ரொம்ப நல்லா அஹ், அப்படியே தத்ரூபமா காட்டுறதுனால அவர் வந்து எப்பவுமே ரொம்ப இதுவா ஹை ஆக்டேனா ரொம்ப எமோஷ்னலா இருக்கிற மாதிரியான ஒரு பர்சன் போல. அவ்வளோ சிரிப்பாரா அப்படிலாம் யோசிச்சிருக்கேன். ஸோ இது வந்து பார்க்கும்பொழுது அந்த ஒரு இது பிரேக் ஆன மாதிரி இருந்துச்சு. அந்த செல்லில் நான் இருந்தது வந்து பிரேக் ஆன மாதிரி இருந்துச்சு. அது வந்து ரொம்ப சந்தோஷமா இருந்துச்சு எனக்கு. ஏன்னா ஸோ நீ ரொம்ப அறிவுஜீவி மாதிரி இருக்க வேண்டியதில்லை. நீ ரொம்ப சீரியஸாக இருக்க வேண்டியதில்லை. நீ ரொம்ப நார்மலான பர்சன் மாதிரியே இருந்தாலும் நீ சொல்லக்கூடிய விஷயங்களை வந்து ரொம்ப சீரியஸான விஷயங்களை நீ சொல்லலாம். ரொம்ப தத்ரூபமாக சொல்லலாம் அப்படின்றதெல்லாம் வந்து ராம பார்த்து தெரிஞ்சுக்கிற மாதிரி இருந்துச்சு. ஸோ படம் போய் பார்த்தேன். நான் எதிர்பார்த்த மாதிரி ரொம்ப ஜாலியாக இருந்துச்சு. ரொம்ப ஃபுல்ஃபில்லிங்காக போர் அடிக்காமல் ஒரு படம் பார்த்துட்டு வந்த ஃபீல் இருந்துச்சு. படம் பார்த்துட்டு வந்த பிறகு படத்தை பற்றி யோசிக்க வச்சுச்சு. படத்தை பற்றி பேசணும் நிறைய. அதெல்லாம் பண்ண வச்சாலே ஒரு படம் நல்ல படம். அந்த படம் வந்து நம்ம போய் பார்த்ததுக்கு வர்த்தான ஒரு படம். அந்த மாதிரியான ஒரு படம் தான் பறந்து போ. படம் வந்து நீ பார்த்து முடிச்ச பிறகு உன்னை எப்படி ஃபீல் பண்ண வச்சுது? அன்ஃபினிஷ்டா இருக்க எனக்கு மாதிரி இருந்துச்சா? ம். இல்ல இல்ல அன்பினிஷ்டா இருக்க மாதிரிலாம் இல்ல. இட் வாஸ் வெரி சாட்டிஸ்ஃபைங். ரொம்ப ஜாலியா தான் இருந்துச்சு த்ரூ அவுட். ம். அதுக்கப்புறம் லாஸ்ட் எண்டிங்கும் வந்து ஆஹ் அந்த பிளாட் அங்க முடிஞ்சிடுச்சு, அவ்வளவுதான். அதுக்கடுத்து அவங்க என்ன பண்றாங்களோ என்னமோ, அவன் தலையில தட்டி வீட்டுக்கு கூட கூட்டு போலாம், இல்ல அவன் பேச்ச கேட்டு திரும்ப இங்க கூட வரலாம், என்ன வேணா நடந்திருக்கலாம். பட் தட் ஸ்டோரி எண்ட்ஸ் தேர் அண்ட் தட் எண்டிங் வாஸ் வெரி சாட்டிஸ்ஃபைங் டு மீ. எனக்கு அதுல எந்த டிஃபரன்சஸும் கிடையாது. ம். நிறைய இடத்துல ஃபன்னா இருந்துச்சு. நான் ஆக்சுவலா வந்து அந்த பையனை பார்க்கும்போது கோவம் வரும்னு நினைச்சேன். கைண்ட் ஆஃப் ஸ்பாயில்டு பிராட் தான் அந்த பையன். நான் அந்த பையனை பார்க்கும் கோவம் வரும்ன்ற மாதிரி தான் நினைச்சேன். பட் அப்படி கிடையாது. ரொம்ப ஜாலியா சிரிப்பு தான் வந்துச்சு. இட்ஸ் டூ யங்ன்றனாலயா என்னன்னு தெரியல. படம் பார்க்கும்போதும் ஜாலியா தான் இருந்துச்சு. படம் பார்த்து முடிச்சதுக்கு அப்புறமும் அதை நினைக்கும் போதும் ஃபன்னா தான் இருந்துச்சு. சில விஷயங்கள் மட்டும் திரும்ப உட்கார்ந்து ரெட்ரோஸ்பெக்ட் பண்ணும்போது, அது கொஞ்சம் ரிஃப்ளெக்ட் பண்ணும்போது சில இஷ்யூஸ் எல்லாம் இருக்கிறது தெரிஞ்சது. பட் while வாட்சிங் none of that surfaced, to be honest. அதே ம். மாதிரி எனக்கு இன்னொரு விஷயம் வந்து நிறைய பாட்டு வந்துட்டே இருந்துச்சு. நிறைய பேர் வந்து இது என்ன இத்தனை பாட்டு வருது, அந்த பாட்டெல்லாம் சும்மா பேசுற மாதிரி அப்படியே லிரிக்ஸா எழுதி பாட்டு பாடி இருக்காங்கன்ற மாதிரி எல்லாம் சொல்லியிருந்தாங்க. பட் ஐ லைக் இட். ரொம்ப நல்லா இருந்துச்சு, ஜாலியா இருந்துச்சு கேட்கறதுக்கு. அதாவது இப்போ இது எப்படி நான் அதை கம்பேர் பண்ணிக்கிட்டேன் அப்படின்னா, நம்ம வந்து கொட்டுக்காளி பார்த்தோம். கொட்டுக்காளிக்கு வந்து வினோத் ராஜ் வந்து எந்த விதமான மியூசிக்கும் வேணாம்னு நினைச்சாரு. ஹி வாண்டட் வித் சைலன்ஸ். ஒவ்வொரு இடத்துலயும் சைலன்ஸ் இருக்கும். அந்த சைலன்ஸ் அதுக்கப்புறம் ரியல் சவுண்ட் இருக்கும். இதை தாண்டி வேற எந்த பேக்ரவுண்டும் கிடையாது இதுல. ஹி வாண்டட் தட். இதுல வந்து சில சைலன்ஸ் மூமெண்ட்ஸ் எல்லாம் இருக்கு, குவைட் மூமெண்ட்ஸ் எல்லாம் இருக்கு. ஆனா அந்த குவைட் மூமெண்ட்ஸ் எல்லாம் தேவையில்லை இந்த படத்துக்கு. இந்த படம் அப்படிப்பட்ட படம் கிடையாது. யூ டோன்ட் வாண்ட் டு யூனோ நீ இந்த இடத்துல வந்து நீயா உனக்கு என்ன தோணுதோ யோசிச்சுக்கோன்னு சொல்ற படம் கிடையாது. திஸ் இஸ் நாட் தட் கைண்ட் ஆஃப் மூவி. அதனால அந்த சைலன்சஸ் எல்லாம் ஃபில் பண்றதுக்காக நம்ம அந்த எனர்ஜிலேயே வச்சிருக்காங்க. நோ, யூ டிட் நாட் கம் ஹியர் டு திங்க் ஆர் வரி அபௌட் இட். ஆமா, ஒரு படம் கேம் பார்க்க டு வந்தோம். ஃபன். யூ கேம் யூ கேம் டு ஹேவ் டு ஃபன். ஹேவ் ஃபன். அதே அதே இதுலயே இரு. நடுவுல கொஞ்சம் சைலன்ஸ் கொடுத்து நீ வேற ஏதாவது யோசிக்க ஆரம்பிச்சிடாத. வேணாம். யூ ஸ்டே இன் தி சேம் டெம்போ. யூ ஸ்டே இன் தி
ஆ டெம்போ. ஆ படத்தோட டெம்போவை வந்து ஒரு டிரைவ் பண்ணிட்டே போச்சு அந்த பாடல்கள். ஆமா. அதாவது அந்த சைலன்ஸ் இருந்திருந்தா மேபி வந்து இதர் பீப்புள் வந்து முன்னாடி நடந்ததை பத்தி யோசிக்க ஆரம்பிச்சிருக்கலாம். இல்லைன்னா அந்த சைலன்ஸ் அவங்களோட பிரச்சனைகளை தான் ஞாபகம் வந்திருக்கலாம். அதெல்லாம் நடக்காம நீ என்ன பார்க்க வந்த அதை பாரு அப்படின்னு ஆ, சொல்லிட்டு நான் அதே ஹோல்ட் பண்ணி கூப்பிட்டு போன மாதிரி இருந்தது. ஐ ஆமா. திங்க் தட் வே அந்த பாட்டெல்லாம் வந்து ஓகே, இட் வாஸ் சூப்பர். அதாவது அவுட் ஆஃப் பிளேஸ் ஒவ்வொரு பர்சனுக்கும் ஒவ்வொரு வைப் இருக்கும்ல. அந்த பாடல்கள் வந்து அந்த வைப்பை செட் பண்ற மாதிரி இருந்துச்சு. அந்த ஃபர்ஸ்ட் ஸ்டார்டிங்ல அந்த பையன் வந்து ஆன்லைன் கிளாஸ் அட்டன் பண்றதுக்கு முன்னாடியும் அதுக்கப்புறமும் அந்த பையனை அந்த பையனை பத்தின பாடல். அதுக்கப்புறமா அந்த பையனோட செருப்பை தேடுறது, இவன் சிவா வந்து செருப்பை தேடி போறதுக்காக பாடல். சிவா ஹீஸ் கைண்ட் ஆஃப் அ மேன் சைல்டு தான். ஸ்மோக் பண்றது சிகரெட் ஸ்மோக் ஒரு பண்றதுக்கு. பாட்டு. சிவா வந்து ஒரு மேன் சைல்டு தான். ஸோ அவரோட வைபுக்கு ஒரு பாட்டு, இந்த பையனோட வைபுக்கு ஒரு பாட்டு, அந்த மாதிரி இதுவா இருந்துச்சு. அதே மாதிரி ஐ திங்க் அந்த கோயம்புத்தூர்ல வந்து அவங்க அந்த ரோட்ல நடந்து போற டைம்ல வந்து ஃபர்ஸ்ட் பாட்டு வரும். அதுக்கப்புறமா அந்த பைக் வந்து வந்துட்டு போகும்ல, அவங்க பயப்படுவாங்கல்ல, அப்போ வந்து சைலன்ஸ் இருக்கும். எனக்கு வந்து என்ன வந்துச்சுன்னா, அந்த காக்கி ஸ்டாக்கீஸ்ல வந்து அவர் சொல்லியிருப்பாரு. படம் வந்து அவர் ஒரு விஷயம் அப்சர்வ் பண்ணி சொல்லியிருப்பாரு. என்ன சொல்லியிருப்பாருன்னா, ஆஹ் படத்துல நமக்குன்னு சில ப்ரிஜுடிஸ் இருக்கும்ல. இப்போ ஒரு விஷயம் இப்போ நடக்க ஆரம்பிக்குதுன்னா, ஓகே இது இப்படிதான் நடக்க போகுது, நம்ம மைண்ட் செட்ல தான் பார்த்துட்டு இருப்போம். அது இப்போ இங்க ஒரு பிரச்சனை வரப்போகுது, இங்க ஒரு கொலை நடக்க போகுது, இங்க வந்து யாரோ இவங்களுக்கு வந்து இந்த தப்பை பண்ண போறாங்க அப்படின்னு சொல்லி பார்த்துட்டு இருப்போம்ல. அந்த மாதிரியான விஷயங்களை வந்து நம்ம நினைக்கிற வைக்கிறதுலயே படத்தோட சஸ்பென்ஸ் பில்ட் ஆகி அந்த மொமெண்ட் கிரிப்பா போயிருது. ராம் வந்து அப்படித்தான் அதை வச்சாரா இல்லையான்றதுலாம் நமக்கு தேவையில்லை. நம்மளே அப்படி நினைச்சுக்கிறோம். ஆனா அப்படி இல்லைன்ற போது நமக்கு ஒரு ரிலீஃப் ஆகுது. அவங்க நடந்து போறாங்க, ஒரு பைக் வந்துட்டு போகுது, ஒரு ஆட்டோக்காரர்கிட்ட போய் கேட்குறாங்க. அவர் வந்து காசு அதிகமா சொல்றாரு. அப்புறமா இப்படி சொன்ன உடனே அவர் கூட்டிட்டு போயிடுறாருல. ஸோ சஸ்பென்ஸை பில்டு பண்றதுக்குன்னு வச்சாலுமே அவங்க ஃபர்ஸ்ட் அங்க நடந்து போகும்பொழுது நம்ம வந்து அந்த ஒரு இதுக்கு வந்துடும். ஐயோ பாவம் தனியா நடந்து போறாங்களே அப்படின்னு சொல்லிட்டு ஒரு இதுக்கு வந்துடும்ல. ஸோ அது வந்து அவர் சொன்னாரு. அந்த இடத்துல சைலன்ஸ் இருக்கும். அதனால நீ சொன்ன மாதிரி நினைவு வந்துச்சு அது. அந்த அப்சர்வேஷன் ரொம்ப நல்லா இருந்துச்சு. அது அந்த like படத்தோட மூட வந்து ஸ்பில் ஆகாம கொண்டு போறது. அது வந்து அந்த பாட்டு வந்து அதுக்கு ரொம்ப யூஸ்ஃபுல்லா இருந்துச்சு. ரொம்ப புதுசாவும் இருந்துச்சு. அது கிட்டத்தட்ட இந்த வில்லுப்பாட்டு ஒரு இது இருந்தது. மாடர்னைஸ்டு வில்லுப்பாட்டு மாரி இருந்துச்சு. ஓகே. பாட்டிலேயே ஆ மாதிரி. பாட்டுலயே கதை சொல்றது. பொயட்டிக்கான வரிகள் இல்லாம ஒரு அ பேசுற மொழியில இருக்கிற வரிகளை வச்சு பாட்டு. யுவன் எப்பவுமே அந்த மாதிரி பாட்டுலாம் நல்லா பாடுவாப்படி. அது வந்து நல்லா அந்த 2 பாட்டும் நம்ம யுவன் பாடியிருந்தாரு. அ யு அ அ சந்தோஷ் தயாநிதியா யாரோ தான் வந்து ஃபைனலா யுவனால பண்ண முடியலன்ட்டு அவங்க ஏதோ இதுக்கு அனுப்பணும் அப்படின்னு சொல்லிட்டு, ஃபாரின் இதுக்கு அனுப்பணும்னு சொல்லிட்டு அது ஒருத்தர புடிச்சு பாட்டெல்லாம் போட வச்சிருக்காங்க. யுவன் வந்து பின்னணி இசை போட்டாராம். எங்கேயாவது ஆனா நான் பின்னணி இசை படத்துல எங்க இருந்ததுன்னு தான் தெரியல. தலைவன் 2 பாட்டு பாடியிருந்தா நல்லா இருந்துச்சு. அவ்வளோதான். இல்ல இந்த பாட்டெல்லாம் அப்படிதான் வந்து இந்த இடத்துல ஆரம்பிக்கலாம் முடிக்கலாம்னு அவர் டிசைட் பண்ணாரா, அவர் என்ன பண்ணாரு தெரியல. நல்லா இருந்துச்சு. அவர் பாடின 2 பாட்டு நல்லா இருந்துச்சு. எல்லா பாட்டும் நல்லா இருந்துச்சு. ராமோட இன்டர்வியூஸ் இன்னும் கொஞ்சம் பார்த்தா நமக்கு ஐடியா கிடைக்கும். ம். ஸோ கண்டிப்பா பாரு. நிக்கிதான் பார்ப்போம் எத்தனை செகண்ட் என்ன எட்றதுக்குள்ள அவர் எப்படி இறங்கிடுச்சு. நிக்க வைக்கிறாருன்னு தெரியலப்பா. இப்படியே இருக்கு அவரு ஃபுல்லா அந்த அங்க அவ்வளவு மேல எல்லாம் இல்ல, இங்க இங்கதான் அவர் வச்சிருக்கோம். பெரிய நெத்தி. அவர் வச்சுப்பாரு. நமக்கெல்லாம் விழுந்துருது. எங்கன்னா நீங்க தேடுவோம். ம். சரி. ஏ இது ஒரு ட்ரிவியா. இது வந்து நான் ஐ எம் 95% ஷுவர். ஆனா மேபி ஐ எம் ராங். ஓகே. அவங்க வீடுன்னு காமிக்கிறாங்கல்ல. சித்தாலப்பாக்கம்னு சொல்லுவாங்க. அது உண்மையாலே சித்தாலப்பாக்கம் தான். காமிச்சி எனக்கு ஆ காமிச்சி நான் இப்போ ஆஃபீஸ் போற வீடியோ வழிதான். கால் எனக்கு வீடியோ கால் அந்த பண்ணியே ஆ அடம் கேளு கேளு கேளு. மெயின் ட்ரிவியாவை கேளு. அவங்க சொல்லு வீடு சொல்லு. உண்மையா சித்தாலப்பாக்கத்துல தான் இருக்குது. கரணைன்னு ஒரு இடம் இருக்கும். அதெல்லாம் சுத்தி சித்தாலப்பாக்கம் தான் ஃபுல்லா அது. ஸோ அந்த வீடு இங்க இருக்குன்னா, அந்த வீட்ல இருந்து வாக்கபிள் டிஸ்டன்ஸ்ல அமிதிஸ்ட்னு ஒரு இன்டர்நேஷனல் ஸ்கூல் இருக்கு. அதெல்லாம் லட்ச லட்சமா காசு வாங்குற ஸ்கூல்ஸ் தான். அந்த ஸ்கூல் அந்த மாதிரியான ஒரு ஸ்கூல் தான். ஸோ அது வந்து சும்மா ஜல்லி அடிக்கிற ராமுக்காக. ஆனா ஒரு மாதிரி ட்ரூவா இருந்துச்சு அந்த லொகேஷனு.
அங்க வந்து அந்த மாதிரியான பீப்புள் வாழ்வாங்க. ஓகே. பையன் வந்து பயங்கரமான ஸ்கூல்ல படிப்பான், குழந்தை. பையனும் பொண்ணும் இவங்க வந்து ஓடிக்கிட்டே இருப்பாங்க. அந்த குழந்தைய மீட் பண்றதுக்கான ஒரு டைமோ, அவங்களோட டைம் ஸ்பெண்ட் பண்றதுக்கான ஒரு ஸ்பேஸோ அவங்க லைஃப்ல இருக்கவே இருக்காது. அந்த மாதிரியான பீப்புள் வாழ்ற ஒரு இடம் தான் அது. வீடெல்லாம் அப்படியே பார்க்கறதுக்கு பாஷா இருக்கும். ஓ, அந்த லொகேஷன் வந்து ட்ரூ டு த ஸ்டோரியா இருந்துச்சு, அதான் சொன்னேன். So, அது நான் வந்து ஆஃபீஸ் வர வழியா இருந்துச்சு, அதான் உனக்கு இன்னைக்கு வீடியோ கால் பண்ணேன். ஸோ என்ன டேக் அவேஸ்ன்னு நீ நினைக்கிற படத்துல? இது வந்து ஆக்சுவலா எனக்கு டேக் அவேன்னு சொல்ல முடியாது. ஐ கேன் ஜஸ்ட் சே இட் இஸ் a perspective. இது நான் அவர் வந்து என்னன்னு சொன்னாரு அப்படின்னா, குழந்தைங்க வந்து இந்த மாதிரிதான் பேசுறாங்க, குழந்தைங்களோட உலகம் வந்து அப்படிதான் இருக்கு அப்படின்ற மாதிரி அவர் சொன்னார் இல்லையா. எனக்கு என்ன தோணுச்சு அப்படின்னா, ஒரு குழந்தை எப்படி இருக்கும், எப்படி நடந்துக்கும்னு அவர் யோசிச்சதை விட, அவர் குழந்தையா இருந்தா எப்படி யோசிப்பாரோ அப்படி வந்து இந்த படத்தை எடுத்திருக்க மாதிரி தான் எனக்கு தோணுச்சு. He just had put himself in the shoes of that child அப்படி தோணுச்சு. ஏன் அப்படின்னா, இப்போ நம்ம வந்து ஃபர்ஸ்ட் அப்புறம் இந்த குழந்தைக்கு வந்து என்னென்ன அவங்க அம்மா பண்ணியிருக்காங்க, அவங்க அப்பா பண்ணி கொடுத்துருக்காங்க, என்னென்ன ப்ரிவிலேஜஸ் எல்லாம் என்ஜாய் பண்ணிட்டு இருக்காங்க அப்படின்னு நம்ம பார்க்கிறோம். அடுத்து அவங்க தாத்தா பாட்டி வீட்டுக்கு போகும்போதும் தெரியுது எதுக்காக இவ்வளவு பண்ற அப்படின்னு கேட்கும்போது அவன் சொல்றான், என்னோட பையனோட நெட்வொர்க் வந்து பயங்கரமா இருக்கும் அப்படின்னு சொல்லி ஜஸ்டிஃபை பண்றான். அப்பவும் நமக்கு தெரியுது, ஓகே, அவங்க அப்பாவால எவ்வளவு முடியுமோ அதை தாண்டி பண்ணிட்டு இருக்காரு இந்த பையனுக்காக. அந்த பையன் வந்து நிறைய ப்ரிவிலேஜஸ் என்ஜாய் பண்ணிட்டு தான் இருக்கான். அடுத்தது நம்ம வந்து அஞ்சலியோட ஃபேமிலி பாக்குறோம். அஞ்சலியோட ஃபேமிலி பார்த்தா அப்படியே கான்ட்ராஸ்டா இருக்காங்க. லிவிங் வெரி ரஸ்டிக், ரூரல், சிம்பிள், அப்படி ஒரு லைஃப் அவங்க லீட் பண்ணிட்டு இருக்காங்க. அவனுக்கு அதை பார்க்கும்போது ரொம்ப அட்ராக்டிவா தெரியுது. அவன் பாட்டுக்கு ஜாலியா எங்க வேணாலும் போவான் வருவான். அந்த பையனை பார்க்கும்போது இவங்களுக்கும் இந்த ஃபேமிலிக்கும் வந்து பயங்கர கான்ட்ராஸ்ட் இருக்கு. இவனை வந்து ரொம்ப ரெஸ்ட்ரிக்டடா வச்சிருக்காங்க. பக்கத்து வீட்டுல வந்து நாங்க நாயை கூட வாக்கிங் கூட்டு போறோம், உங்க பையனை வெளில கூட்டு போக மாட்டேங்கிறீங்க அப்படின்ற மாதிரி அவங்க சொல்லுவாங்க. அந்த அளவுக்கு அவனோட லைஃப் வந்து ரொம்ப ரெஸ்ட்ரிக்டடா இருக்கு. அந்த அதர் ஹேண்ட் திஸ் கை இஸ் ரோமிங் அரவுண்ட், எங்க வேணாலும் போறான் வர்றான், அவங்க அம்மா ஒன்னும் கேட்கறது இல்ல, அவங்க அப்பாவும் கேட்கறது இல்ல. அந்த மாதிரி ஒரு லைஃப் அவங்க வாழ்றாங்க. இது வந்து அப்பவும் வந்து இவனுக்கு இருக்கிற ப்ரிவிலேஜஸ் வந்து தெரியுது. இவன் வந்து வேற மாதிரி பேக்ரவுண்ட்ல இருந்து வரான், ஹி இஸ் கமிங் ஃப்ரம் a privileged background அப்படின்ற அந்த டிஃபரன்ஸ் நமக்கு அப்பவும் புரியுது. அடுத்தது நம்ம இன்னொரு ஃபேமிலியை மீட் பண்றோம், விஜய் யஷ்தாஸோட ஃபேமிலி. அந்த ஃபேமிலி பார்த்தா இன்னுமே டிஃப்ரெண்ட், டோட்டலி டிஃப்ரெண்ட். தேர் வெரி பாஷ், தேர் வெரி எலீட்ஸ். அவங்க வந்து வீட்லயே ஸ்விம்மிங் பூல் இருக்கு, வண்டிலாம் ரேஸ் நிறைய கார்ல வந்து இருக்கு. இறங்குறாங்க. அவங்க வந்து அவ்வளோ லைக் வெல் ஆஃப் ஃபேமிலியா இருக்காங்க. அப்போ நம்ம வந்து அங்க பார்க்கும்போது இவனோடது, நான் சொல்றது கிளாஸ் ஹைரார்கில சொல்றேன். கிளாஸ் ஹைரார்கில வந்து இவனோட பொசிஷன் கீழே இருக்கு, இவங்க வந்து மேல இருக்காங்க அப்படின்றது தெரியுது. அப்போ இந்த கிட் வந்து டூ டிஃப்ரெண்ட் பிளேசஸ்ல இருந்துட்டு வரான். ஒரு நாள் வந்து அஞ்சலி ஃபேமிலியோட ஸ்பெண்ட் பண்ணிட்டு வரான், ஒரு நாள் விஜயஸ்தாஸ் ஃபேமிலியோட ஸ்பெண்ட் பண்ணிட்டு வரான். இப்போ நான் ஏன் அது ராமோட பெர்ஸ்பெக்டிவ் நான் சொன்னேன்னா, ராம் ஒரு வேலை குழந்தையா இருந்திருந்தா he would have picked that one அஞ்சலி. maybe. அஞ்சலிஸ் ஃபேமிலி, அதனாலதான் அது வேணும் அப்படின்னு அந்த குழந்தை கேக்குதுன்னு தோணுச்சு. இப்போ எல்லா குழந்தைங்களும் இதுதான் கேட்கும் நம்ம கண்டிப்பா சொல்ல முடியாது. There are many kids who always compare themselves with people who are better than them, particularly kids who are studying in such schools. பெட்டர் இன் த சென்ஸ், இன் அ பெட்டர் யூனோ Economics, yes. ஸ்டேட். இப்போ இது பர்டிகுலர்லா எங்க நோட்டீஸ் பண்ணலாம் அப்படின்னா, இப்ப பேரண்ட்ஸ் வந்து அவங்களோட திறமைன்னு சொல்ல முடியாது, அவங்களால பண்ண முடியாதுன்னு தாண்டி பண்ணி ஒரு ஸ்கூல்ல கொண்டு போய் சேர்க்கறாங்க இல்ல. அப்ப அங்க கிட்ஸ்க்கு வந்து எக்ஸ்போஷர் வேற மாதிரி இருக்கும். அங்க படிக்கிற ஃப்ரெண்ட்ஸ், அதாவது அவங்களோட அன்பு படிக்கிற ஸ்கூல்ல படிக்கிற குழந்தைங்க தான். ஆமா, அந்த ஸ்கூல்னு கிடையாது அதுக்கு. அதாவது எந்த ஸ்கூலா இருந்தாலும் அந்த பேரண்ட்ஸ் வந்து அவங்களுக்கு ஒரு ஸ்டெப் மேல இருக்க ஒரு ஸ்கூல்ல கொண்டு போய் அந்த மாதிரி ஸ்கூல்ல வந்து பழக வைக்கும் போது chances are high that such kids will compare themselves with their friends. They, they'll compare their parents with their friends' parents. இந்த மாதிரி நடக்கும். இப்போ இந்த பையன் வந்து அஞ்சலி ஃபேமிலி மாதிரி வேணும், நான் எனக்கு இங்கதான் இருக்கணும்னு சொல்லி அழுது அடம் பிடிக்கிறான். ஒரு வேளை அந்த பையன் எனக்கு பொண்ணு பேரு என்ன, ஜனா, ஜே, let's call her ஜே.
ஜெயாவோட வீட்டுக்கு போனப்போ ஆஹ் பார்த்துட்டு அதெல்லாம் எனக்கு வேணும், ஸ்விம்மிங் பூல் இருக்க மாதிரி எனக்கு வீடு வேணும், அவ்வளவு வண்டி வேணும், அந்த அந்த பெட் செம்மையா இருந்துச்சு, அடுத்து இந்த அந்த பெட் மார்ஸுக்கு போற சேர் வேணும்னு சொன்னாலே கதை முடிஞ்சுச்சு. எனக்கு அது வேணுமான்னு அவன் சொல்லுவானான்னு தெரியல, இல்ல பிகாஸ் அது சொல்றேன். அந்த மாதிரி மத்த திங்ஸ் எல்லாம் காமிச்சு எனக்கு இது மாதிரி வேணும் வேணும்னு அழுதானா என்ன பண்ணுவாங்க? ஏன்னா அது அந்த பாயிண்ட்லதான் எனக்கு தோணுச்சு, ஒருவேளை இது ராமன் குழந்தையா இருந்தா என்ன பண்ணிருப்பாரோ அதுதான் சொல்லியிருக்காரோ இல்ல அப்படின்னு எனக்கு அங்கதான் தோணுச்சு. ஏன்னா இது பாசிபிள். வந்து இப்ப இவனே, அதாவது இப்ப இவன் வந்து ரைட் நவ் என்ன கேட்டு அழுகுறான், எனக்கு வந்து இந்த குளம், இந்த கிரவுண்டு, அப்புறம் இந்த வேற என்ன கேட்பான், என் ஃப்ரெண்ட்ஸு, மலை, அந்த இந்த கிரவுண்டு, ஃப்ரெண்ட்ஸ், இந்த அந்த குளம். இடம் வந்து வேணும் அப்படின்னு சொல்லி அழுகுறான். சரி, இவன் பேசுறது கேட்டு இவனை கூட்டிட்டு வந்துடுறாங்கன்னு வச்சுக்கோங்க. ஓகே, இப்போ அவனுக்கு வந்து ஆப்பர்ச்சுனிட்டிஸோட ரியாலிட்டி, நெட்வொர்க்கிங்கோட ரியாலிட்டி எல்லாம் புரியாம இருக்கலாம். இப்ப அவன் ஜாலியா இருக்கிறான்னு வச்சுக்கோ. when he grows up, அவன் வந்து கேட்கறதுக்கு சான்சஸ் இருக்கு. நான் அன்னைக்கு சொன்னேன்னா நீங்க உங்களுக்கு எங்க புத்தி போச்சு அப்படின்னு. நம்ம ரியல் லைஃப்ல எவ்வளவு பேரை பார்த்திருப்போம் இந்த மாதிரி. நீ தானே சொன்னா, ஏன் நான் சொன்னா உங்களுக்கு எங்க புத்தி போச்சு, நான் சின்ன பையன் தானே அப்படின்னு அவங்க கேட்கறதுக்கு வாய்ப்பு இருக்கு. சோ அந்த மாதிரி நம்ம வந்து அவங்களோட வியூஸ் அண்ட் ஃபேன்சிஸ் எல்லாம் நம்ம வந்து we cannot take into account. நல்ல வேலை அப்படி இது மைக்ரேட் ஆறாங்கன்னு காமிக்காம இருந்த வரைக்கும் சந்தோஷம். ஆமா ஆமா கரெக்ட். லைக் இது அப்படிதானே வந்து எல்லாரும் எடுத்துக்கிட்டாங்க, கிட்ஸோட உலகத்துல ஆஹ் போய் நம்ம என்ன நடக்குதுன்னு பாக்கணும்னு. அதுதான் ஸோ இங்க வைக்கிறாங்கல்ல. like, வைக்கிற விமர்சனத்துல எனக்கு என்ன ஒரு விஷயம் தோணுச்சுன்னா, எங்கேயுமே வந்து ராம் வந்து திஸ் மூவி இஸ் த பேரண்டல் கைட் ஃபார் யூ டு பிரிங் அப் சில்ட்ரன் இன் அ சிட்டி அப்படின்னு சொல்லலை. நல்ல வேலை சொல்லலை. அவர் என்ன சொல்றாருன்னா, இந்த ஊர்ல இந்த மாதிரி நிறைய குழந்தைங்க இருக்காங்க, அந்த மாதிரி குழந்தைங்களை பார்த்துக்கிற நிறைய பேரண்ட்ஸ் இருக்காங்க, குழந்தைங்கள சாட்டிஸ்ஃபை பண்ணணும், அவங்க முன்னாடி தோத்துறக்கூடாதுன்னு ஓடிட்டு இருக்க நிறைய பேரண்ட்ஸ் இருக்காங்க. அந்த மாதிரியான ஒரு கதை இது. அந்த மாதிரியான பேரண்ட்ஸ் வந்து இதை பார்க்கும்பொழுது பார்த்து சிரிச்சுட்டு ஆமா நம்மள மாதிரியே இருக்குல்ல அப்படின்னு பார்த்துட்டு போட்டோம் அப்படின்ற மாதிரியான படமா இவர் இதை எடுத்திருக்கிறாரு. அதை லைக் வந்து லாட் இந்த ஆஃப் லெவல்ல டீல் பண்ணாலே போதும். இது வந்து இப்படித்தான் குழந்தை இருக்கணும், இப்படித்தான் ஃபாதர் இருக்கணும், மதர் இருக்கணும், அந்த குழந்தைய இப்படித்தான் நீ சாட்டிஸ்ஃபை பண்ணணும்னு காமிக்கிறாரு ராமன் எடுத்துக்காம இருந்தாலே சந்தோஷம். அந்த குழந்தை வந்து இப்போ நான் கிராமத்துக்கு வரணும்னு கேட்டுச்சுன்னா அவங்க உடனே கிராமத்துக்கு கூட்டிட்டு வரணும்லாம் அவசியம் இல்லை. இந்த படத்துல வந்து அது பாரு அந்த குழந்தை கேட்குது, இப்போ நம்ம குழந்தை கேட்குது, நம்ம கிராமத்துக்கு கூட்டிட்டு வந்துருவோம்னு கூட்டிட்டு வராம இருந்தாலே சந்தோஷம். எங்க இருக்கீங்களோ அங்கேயே இருங்க. நீங்க வந்து உங்க குழந்தைக்கு நல்லது அந்த கொடுக்குறீங்கன்னா மாதிரி கொடுங்க. அப்படி ஆம்பிகுவஸா இருந்துச்சுன்னா அது தப்பு கிடையாதா? அந்த மாதிரி இது ஆம்பிகுவஸா இருக்க கூடாதுல்ல. அவரு ஒரு அதான் see, அவரு ஒரு கதையை சொல்றாரு. அப்போ அப்போ வந்து மறுபடியும் ஒரு கான்ஃபிளிக்ட் வருது இல்ல. லைக் எல்லாரும் அட்ரஸ் பண்ற மாதிரி வெரி ட்ரூ ப்ராப்ளம் தட் எக்ஸிஸ்ட்ஸ் இன் வில்லேஜஸ் இஸ் தி காஸ்ட் ப்ராப்ளம். ஆஹ் அப்ப அது எங்க போகுது, அந்த ப்ராப்ளம் எங்க போகுது? அப்ப சிட்டில காஸ்ட் இல்லையான்னு கேட்க முடியாது, சிட்டிலும் இருக்கு. இருக்கு. பட் அட்லீஸ்ட் இட் இஸ் நாட் எவிடென்ட். நீ நடந்து போனாலே நீ வந்து இந்த ஊர் தானே, இந்த இந்த சாமி தானே கும்பிடுற, இந்த தெருவுல இருந்து தானே வரேன், உங்க அப்பா இவங்க தானே அப்படின்னு பீப்புள் ரொம்ப கிளியரா லிஸ்ட் அவுட் பண்ணி உங்களை அது பேசும்போது அதை விட சிட்டில கம்மியா தானே இருக்கு, ஆஹ் சிட்டிலும் இருக்கு, தட்ஸ் கண்டிப்பா வாட். இருக்கு. இப்போ ஆனா நீ அந்த நடந்து குழந்தையோட போற மூஞ்சிய பார்த்து உன்னோட பேரை வச்சு எல்லாத்தையும் சொல்லிட்டு இருக்காங்கன்ற அளவுக்கு வேர்ஸ்டா கிடையாது. அப்ப அதெல்லாம் வந்து குளோரிஃபை பண்ற மாதிரி தானே இருக்கு வில்லேஜ். அதாவது ப்ராபப்ளி இந்த கொஸ்டின் வந்து ராமுக்கு தோணிச்சோ என்னவோ, அதனாலதான் கடைசியா அந்த டைலாக் வச்சுட்டாரோ என்னவோ. அதுதான் சொல்றேன். நல்ல வேளை அவங்க வந்து இங்க மூவ் ஆவறதுக்கு நம்ம ஓகே மூவ் ஆயிரலாம் அப்படின்னு சொல்லல, மூவ் ஆவற மாதிரி காமிக்கல, அந்த மாதிரி எதுவும் பண்ணாம இருந்தது சந்தோஷம் அப்படின்னு நான் சொல்றேன். புரியுதா? இந்த கதையை வந்து இந்த இடத்துலயே முடிச்சு விட்டது வந்து கரெக்டா இருந்துச்சு. இது வந்து ஒரு பேரண்டல் கைடா எடுத்துக்க கூடாது, எடுத்துக்கிறது தப்பு. அவ்வளவுதான். உங்க குழந்தையோட விம்ஸ் அண்ட் ஃபேன்சிஸ்க்கு நீங்க பண்ணணும் கிடையாது. தட்ஸ் அ சைல்டு, யூ ஆர் அன் அடல்ட். உங்களுக்கு தெரியும் உங்க குழந்தைக்கு என்ன கொடுக்கணும் அப்படின்னு. ஸோ நீங்க வந்து அதுக்கான முயற்சிகள் எடுத்து அந்த குழந்தைக்கு கொடுக்கணும். அட் த சேம் டைம் டேக் கேர் ஆஃப் யுவர் செல்ஃப் ஆஸ் வெல். நீங்களும் வந்து ரிமெம்பர் டு பிரீத், டோன்ட் ஸ்ட்ரெஸ் அவுட் யுவர் செல்ஃப். இந்த பீரியட்ல என்னால் இது முடியும்னா இது முடியும், இது நான் இந்த என் குழந்தைக்கு பண்றேன்னு பண்ணாலே
ஒரு ஃபேமிலி வந்து ப்ராப்பராக ரன் ஆகும், ஒரு குழந்தை கரெக்டாக வளரும். ஸோ இதை படத்தை வந்து ஒரு எக்ஸாம்பிளாக எடுத்துக்கிட்டு ஒரு கைடாக எடுத்துக்க கூடாது. அதுதான் வந்து ஒரு டேக்அவே. இது வந்து ஒரு மூவி ஆஃப் டிஸ்கவரிஸ் மாதிரி இருந்துச்சு. அது வந்து ரொம்ப ரியாலிட்டியோட கனெக்ட் ஆச்சு. எப்படின்னா தன்னோட பையன் வந்து வீட்டுக்குள்ளேயே வேவ் போர்டு ஓட்டிட்டு அந்த பையன் வெளியில வந்து அந்த வேவ் போர்டை ஓட்டும் போது, ஓ இவன் இவ்வளோ சூப்பராக இதை ஓட்டுவானான்னு ஒரு ஃபாதர் கண்டுபிடிக்கிறாரு. அதே மாதிரி அந்த பையன் வந்து ஸ்கூலுக்கு போயிட்டு வரான். அவன் வீட்டில் லீவ்ல இருக்கும் பொழுது கூட அவனோட டைம் ஸ்பெண்ட் பண்ண முடியல பேரண்ட்ஸால. எவ்வளவோ ஃபீஸை கட்டி ஒரு கிளாஸ் சேர்த்துடுறாங்க. அந்த பையன் பண்ண ஒரு ஆர்ட்டை ஒரு இதை வந்து பார்த்துட்டு, ஓ இவன் மைண்டுக்குள்ள இவ்வளோ இருக்கா அப்படின்னு கண்டுபிடிச்சிக்கிறாங்க. நம்ம அப்பா வந்து ரொம்ப சாதுவான பர்சன் நினைச்சோமே, நம்ம அப்பா இப்படிலாம் வண்டி ஓட்டுவாரா பிரச்சனைனா அப்படின்னு அந்த பையன் கண்டுபிடிக்கிறான். ஸோ நம்ம அப்பா பொய்யெல்லாம் சொல்லுவாரா அப்படின்னு அந்த பையன் கண்டுபிடிக்கிறான். நம்ம பையன் பொய் சொல்லுவானா அப்படின்னு அவங்க அப்பா கண்டுபிடிக்கிறாரு. இந்த பல்லு தேய்ச்சிட்டேன் அப்படின்னு சொன்னது. ஸோ இந்த மாதிரி மூவி ஆஃப் டிஸ்கவரிஸாக இருந்துச்சு. அதாவது ஒரு குழந்தை வளர வளர இந்த மாதிரியான டிஸ்கவரிஸ் வந்து ஒரு வீட்டில் நடந்துக்கிட்டே இருக்கும். இப்போ வந்து நம்ம பார்க்குறோம், நம்ம ஃபேமிலியில் வளர்ற 2 3 குழந்தைங்க வந்து வளர வளர, ஓ இவன் இது பண்ணுவானா. இப்போ அதே குழந்தையே வந்து நம்ம ஒரு 6 மாசம் முன்னாடியே அந்த குழந்தை இப்போ நம்மள்ட்ட என்ன பண்ணுச்சு, இப்போ வந்து எப்படி அந்த குழந்தை ஏமாத்துதுன்றதெல்லாம் நம்ம பார்க்குறோம்ல. ஸோ இது வந்து ரொம்ப ரிலேட்டபுளாக இருந்துச்சு அந்த படத்தில். அது ரொம்ப என்ஜாய் பண்ணி பார்க்குற மாதிரி இருந்துச்சு. அதே நேரம் இன்னொரு முக்கியமான விஷயம் வந்து பேரண்ட்ஸ் வந்து குழந்தைக்காக அவங்கள அவங்களே எவ்வளோ ஸ்ட்ரெஸ் பண்ணிக்கிறாங்க. ஆமா ஆமா. தே டோன்ட் ஹேவ் டைம். அதாவது நீ எதை யாருக்காக ஓடுறியோ அவங்களுக்கே நீ கொடுக்குற அட்டென்ஷன் கம்மியா இருக்கு அப்படிங்கிறத வந்து ரொம்ப தெளிவா சொன்ன மாதிரி இருந்துச்சு படத்துல. ஆல்சோ அவங்க ரெண்டு பேருமே வந்து ஈக்குவலா அவங்கள அவங்களே ஸ்ட்ரெஸ் பண்ணிக்கிறாங்க. அண்ட் ஈக்குவலா வந்து அவங்க எதெல்லாம் கட் பண்ணிக்க முடியுமோ அதெல்லாம் கட் பண்ணிட்டு எப்படி எப்படி எல்லாம் காசு சேவ் பண்ண முடியுமோ அதெல்லாம் பண்ணிட்டு இருக்காங்க. அண்ட் ஒரு பாயிண்ட்ல ரெண்டு பேருமே போய் சொல்லிட்டு இருப்பாங்க. வந்து ரெண்டு பேருக்குமே தெரியும், ஆனா அது ரெண்டு பேருமே வந்து பெருசா டிஸ்கஸ் பண்ண மாட்டாங்க. அந்த ம், மாதிரி அவங்களுக்குள்ள அந்த அண்டர்ஸ்டாண்டிங் இருந்துச்சு. நீ சொன்ன மாதிரி ஆம், அவங்க வந்து இட் இஸ் ஆல்சோ ரிமைண்டர் தட் பேரண்ட்ஸ் தே ஷுட் டேக் அ மொமெண்ட், பிரீத், ரிலாக்ஸ். அந்த குழந்தை வந்து எங்கேயும் போயிடாது. அந்த குழந்தை ஓடிக்கிட்டே இருந்தா கூட இது ஒரு மெட்டாஃபர் மாதிரி சொல்லலாம். குழந்தை ஓடிட்டே இருக்கு அப்படின்னு நீங்க எந்நேரமும் பயந்துட்டே இருக்க தேவையில்ல. குழந்தை சேஃபா தான் இருக்கும். நீங்க கொஞ்சம் உங்களை பாத்துக்கோங்க. ஓடிட்டே இருக்க குழந்தை எங்கேயும் ஓடிடாது, எங்கேயும் போயிடாது. அந்த மாதிரி லைக் இத மெட்டாஃபரா சொல்லலாம். அவ இது பண்ணுது அது பண்ணுது பயந்துட்டே இருக்காதீங்க. It will be safe. It will be successful or whatever. ம், நீங்க அதை நினைச்சு யோசிக்காதீங்க அப்படின்னு சொல்ற மாதிரி இருந்துச்சு. ம். நம்ம வந்து ஒரு விஷயத்தை நோக்கி தேடிட்டு இருப்போம், ஓடிக்கிட்டு இருப்போம். அஹ், ஆனா வந்து அது ரொம்ப சிம்பிளா நமக்கு கிடைக்கும். வி ஜஸ்ட் கிடைச்சதுக்கப்புறம் அது இவ்வளவுதானான்ற மாதிரியும் வி இருக்கும். ஜஸ்ட் டோன்ட் நோ வேர் டு லுக், ஹவு டு லுக், அவ்வளவுதான். ஆண்டவன் கட்டளை மொத்த படமுமே அதுதானே. ஸோ இதுல அந்த தனி பாட்டில் அது வந்து ரொம்ப நியர், அதுதான் ரியாலிட்டி. ஸோ அது ரொம்ப நல்லா இருந்துச்சு. கிரேஸ் ஆண்டனி வந்து அவங்க ரொம்ப சாமிங்கா இருந்தாங்க. அவங்க த்ரூ ஆஹ் அவுட் ரொம்ப cute. அவங்க எனக்கு ரொம்ப இது பிடிச்சிருந்தது. அந்த அந்த கெமிஸ்ட்ரி பத்தியா ஃபோன்ல தான் பேசிட்டு இருந்தாங்க. ஆனா அவங்க அப்படியே ரியலான ஒரு கப்பல் மாதிரியே இருந்துச்சு. லைக் ஆஹ் லைக் கப்பிள் ஹூ ஹவ் பீன் மேரிட் ஃபார் 10 இயர்ஸ் அவங்க எப்படி பேசிப்பாங்க, அவங்களுக்குள்ள வந்து சில விஷயங்கள் பேசவே தேவையில்லை. இட் ஜஸ்ட் இட்ஸ் கம்யூனிகேட்டட். அண்ட் சில விஷயங்கள்ல வந்து அவங்க எப்படி நக்கலா பேசுறாங்க எல்லாமே இட் வாஸ் சோ சோ ஆத்தென்டிக். அதாவது ராம் எழுதியிருக்கிறது பிரில்லியண்டா இருக்கு. அட் த சேம் டைம் தீஸ் டூ பீப்புள் தி கேரிட் இட் ரியலி வெல். அதாவது எனக்கு வந்து மேன் சைல்டு மாதிரி இருக்க மென் அப்படின்னாலே எனக்கு இரிட்டேட்டிங்கா இருக்கும். ஏன் அந்த மாதிரி இருக்காங்க மென் அப்படின்ற மாதிரி. இதுல என்ன காமெடினா சிவா பார்த்தா அந்த மாதிரி கோவம் வரல. லைக் மேபி வி அண்டர்ஸ்டாண்ட் தட் ஹீஸ் அ ரெஸ்பான்சிபிள் பர்சன். அவர் வந்து மேன் சைல்டா இருக்கனால ஒய்ஃபையோ பையனையோ கண்டுக்காம இல்ல. அவரை வந்து மத்தவங்க பாத்துக்கணும்ன்ற மாதிரி கிடையாது. வை இஸ் அ மேன் சைல்டு அப்படின்னா he still he has a child active. அதாவது சில ஜோக்ஸ் பையன் எல்லாம் சூப்பரா ஃபுட்பால் விளையாடுறான்றத கண்டுபிடிக்கிறான்.
என் பையன் சொல்ல, என் சட்டைன்றான். இல்ல அது வந்து ரொம்ப எனக்கு வந்து இட் வாஸ் சோ பொயட்டிக் டு மீ. அந்த சட்டையை போட்டுட்டு அவங்க அப்பாட்ட ரொம்ப அழுது அடம் பிடிச்சு அந்த டிஷர்ட்டை வாங்கிக்கிறான் சிவா சின்ன வயசுல. அப்போ அவங்க அப்பா வந்து வாங்கி கொடுத்துடுறாரு. விளையாட போயிட்டு வரும்போது கால் வலிச்சுன்னு சொல்லிட்டு விளையாடல. அதுக்கப்புறம் நமக்கு காமிக்கிறாங்க கால் வலி உண்மையாவே இருக்கு, he wasn't lying அப்படின்னு. அந்த கால் வலினால விளையாட முடியாம போயிருது. அண்ட் சம்பவ் ஏதோ ஒரு சுச்சுவேஷனால திரும்ப வீட்டுக்கு வரும்போது அந்த டிஷர்ட் அவங்க பையனே போடுறான். அதுக்கப்புறம் திரும்ப சுச்சுவேஷன்ஸ்னால அந்த பையன் வந்து இந்த டிஷர்ட் போட்டு ஃபுட்பால் விளையாடுறான். இட் கேம் a complete ஒரு circle. சர்க்கிள் மாதிரி. இவனால பண்ண நம்மளால பண்ண முடியாதது முடியாததா நம்ம பையன் பண்ணான். அதான் சொல்றேன்ல, அவன் அவன் நல்லா விளாடுறான். என் பையன் அப்படின்னு சொல்ல, என் ஷர்ட்டு அப்படின்றான். இது ஆக்சுவலா எனக்கு வந்து தியேட்டர்ல என் ஷர்ட்னு கேட்கல, எனக்கு என் ட்ரைனிங்னு கேட்டுச்சு. எனக்கு இன்னும் சிரிப்பு ஓ. வந்துச்சு. ஓகே அவன் ஏன் அப்படி சொல்றான்னு யோசிச்சுட்டு அவன் சும்மா தான் அது சொல்றான். அதனால சிவா வந்து மீனிங்லெஸ்ஸா என்ன சொன்னாலும் சிரிப்பு வருது பத்தியா. அவங்க வந்து அவர் வந்து பேர் தான் சொல்றாரு. கரிஷ்மா இது ஆண்டி, தர்மா த அந்த கிரேட். ஆக்டிங் பேரு தர்மா த கிரேட் இதெல்லாம் அஹ், பேர் சொன்னாலே சிரிப்பு வருது. அது ஏன்னு தெரியல. It was fun. கிரேஸ் ஆண்டனி அவங்களதான் பேசிட்டு விட்டுட்டோம். அவங்க வந்து she was very very cute, she was very charming. அவங்க ரொம்ப நல்லா பண்ணியிருந்தாங்க. அவங்களோட ஃபர்ஸ்ட் ஹாஃப் அண்ட் செகண்ட் ஹாஃப் வேர் டூ டிஃப்ரெண்ட் டூ பர்சனாலிட்டிஸ். டிஃபரெண்ட் பீப்புள் மாதிரி இருந்துச்சு. இதை நான் ட்வீட் பண்ணியிருந்தேன். அது வரைக்கும் அவங்க வந்து ரொம்ப சாந்தமா அவங்க வந்து இருப்பாங்க. அவனை மரத்து மேல பார்த்ததுக்கு அப்புறம் டே கோகுலன்னு ஆரம்பிச்சதுக்கு அப்புறம் ஃபுல்லா மேடம் வேற மாதிரி இருந்தாங்க. அவங்க வந்து அவங்களோட பிஸ்னஸ்க்காக அவங்க வந்து ஒரு அட்டையர் கேரி பண்ணுறாங்க. அவங்க வந்து அவங்களோட கடையில் லைக் பீப்புள் ஹூ கம் டு தேர் ஷாப் ஷுட் see them லைக் மாடல். லைக் பாரு உங்க saree ரொம்ப நல்லா இருக்கு, உங்க தோடு போட்டிருக்கிறது நல்லா இருக்கு, உங்க saree மாதிரி இங்க saree இருக்கா அப்படின்னு கேட்க வைக்கக்கூடிய விதமா ஷீ இஸ் வெரி வெல் ட்ரெஸ்டு. சூப்பரா அவங்கள வந்து ஷீ ஷோஸ் ஹர் செல்ஃப். அந்த எனக்கு அந்த மாதிரியான அவங்களோட இது அவங்களோட ஒர்க் பத்தி பேசினனால எனக்கு ஒரு விஷயம் தோணுது. அவங்களோட ஒர்க் எப்படி போகுதுன்னு நமக்கு அப்பப்ப கொஞ்சம் கிளிம்சஸ் எல்லாம் காமிச்ச மாதிரி. லைக் ஏதாவது ஒரு வகையில ஒரு ஃபோன் கால் மூலமாவோ இல்ல இவங்க சிவா கூட இருக்க ஃபோன் கால்ல பேக்ரவுண்ட்ல நடக்கிற மாதிரியோ ஏதோ ஒரு வழியில அவங்க அதெல்லாம் திரும்ப எப்படி பேக் பண்ணி கொண்டு வந்தாங்க அது ஒரு மாதிரி அப்படின்ற இதுவா இருந்துச்சு. காமிச்சிடலாம். ஏன்னா இவங்க வந்து நார்மல் டேஸ்லயே வந்து லேட்டா தான் கிளம்பி இருந்ததுக்கு அப்புறம் ரொம்ப லேட் நைட்டு தான் போறாங்க அவங்களோட ரூம்க்கே. திரும்ப ஊருக்கு வரும்போது அவங்க எப்படி கிளம்புனாங்க, அதெல்லாம் எப்படி கொண்டு வந்தாங்க, who took care of it, who helped her, what did she do, லைட்டா கொஞ்சம் காமிச்சிருக்கலாம். அதே மாதிரி I know it is not about them, it is about a kid. பட் காமிச்சது வந்து இது காமிச்சதா இன்னும் கொஞ்சம் பிலீவபிளா ஃபுல்ஃபில்லிங்கா இருந்திருக்கும். அந்த சேம் கோஸ் வித் சிவா. ம். சிவாவோடதும் ஓகே அவர் வந்து ஒரு ஆர்கானிக் ஸ்டோர் பில்ட் பண்ண ட்ரை பண்ணிட்டு இருக்காரு. ஹி இஸ் செல்லிங் ஆர்கானிக் ப்ராடக்ட்ஸ். அவர் ஆனா வந்து அதை அவரால ப்ரொக்யூர் பில்ட் பண்ண முடியல. ஹீ இஸ் நாட் தேர் yet. எஸ் அவர் ப்ரொக்யூர் பண்றாரா ஆர் இஸ் ஹி டேக்கிங் கேர் ஆஃப் எவ்ரிதிங், இல்ல அவரே ப்ரொடியூஸ் பண்றதுக்கு ஏதாவது பண்ணிட்டு இருக்காரா? அது அத பத்தி அவர் சொன்னாங்களா இல்ல நான் இல்ல கவனிக்கலன்னு அவர் தோணுது. மேபி நான் எப்படி புரிஞ்சுக்கிட்டேன்னா, அவர் ப்ரொக்யூர் பண்றாரு, வாங்கி பிராண்ட் பண்ணி விக்கிறாரு. அந்த மாதிரி தான் நான் புரிஞ்சுக்கிட்டேன். கொஞ்சம் ஹி இஸ் குவாலிட்டி நாட் இன் a வெரி குட் பிளேஸ். கீழே நல்லா சிந்தின ஆயில கூட ஃபில்டர் பண்ணி எடுத்து திருப்பி வித்து தான் ஆகணுன்ற சுச்சுவேஷன்ல தான் அவர் பிசினஸ் ஓடிக்கிட்டு இருக்கு. I don't think ஆமா. he will பையன் கீழே sell that. சிந்திடுவான். அவர் என்ன பண்ணுவாரு, ஒரு இது வச்சு ஸ்ட்ரெயினர் வச்சு ஆயில வந்து இதுல எடுத்து இப்படி பண்ணுவாரு. சரி. என்னப்பா, மொசைக்கு தான் அந்த பையன் மட்டும்தான் இருக்கான் வீட்டுல, அவ்வளவு அழுக்காலாம் இருக்காது, கவலைப்படாத. அதே மாதிரி அந்த அவங்க வந்து எந்த இடத்துல என்ன மாதிரியான ரேஞ்சில் saree விற்கிறாங்கங்கிறதையும் நல்லா காமிச்சிருக்காங்க. அந்த டீட்டெயிலிங் நல்லா இருந்துச்சு. நீ சொன்ன மாதிரி அவங்க எப்படி அதை பேக் பண்ணி கொண்டு வந்தாங்கன்ற இதை வந்து காமிச்சிருக்கலாம். ஆனா ராம், அதுக்கு சொல்றேன் கேளு. ராம் ஒரு இன்டர்வியூல சொல்றாரு, ஓகே, ஒரு விஷயம் வந்து இங்க ஒண்ணு நடக்குது அங்க ஒண்ணு நடக்குதுன்னா நடுவுல என்ன நடந்திருக்கு அப்படின்னு நான் சொல்லியே ஆகணும்னு இல்லை, அது அதுவே நடக்கும். அதெல்லாம் நீ பாக்குறதுக்கு படம் வரல, நான் கதை சொல்ற கேட்கறதுக்கு தான் நீ வந்திருக்க அப்படிங்கிறாரு அவரு. ஸோ இதெல்லாம் நம்ம கேட்க முடியாது. அப்படி பார்த்தா அந்த பேஸ்ட் பிரஷ் எப்படி வந்துச்சு?
பேஸ்ட் பர்ஸை அது தூக்கிட்ட வாங்கி கிளம்புனாங்க. கொடுக்கலாம்ப்பா. அது வாங்கினது வாங்கி காமிச்சாங்களா? இருக்கலாம். பட் திஸ் இஸ் ஹியூஜ் இல்ல. See, கரெக்ட். யாரும் இல்லைன்னு சொல்லல. think about the time and effort and energy required to bring that and buy this. அதனால கரெக்ட் நான் தான். இட்ஸ் ஓகே, தட்ஸ் அண்டர்ஸ்டாண்டபிள். அப்புறம் எனக்கு இன்னொரு விஷயம் ரொம்ப பிடிச்சி. அவங்க ஒர்க்க பத்தி இவ்ளோ டீடைலிங் இருக்கும்போது இன்னும் இன்னும் கொஞ்சம் அது இருந்திருக்கலாம். இருந்திருக்கும்ன்றதுதான் ம். மட்டும்தான். அந்த Because அவங்க வந்து அவங்க ஃபேமிலினால எப்படி அஃபெக்ட் ஆயிருக்காங்க, அந்த குழந்தைய பாத்துக்கிறதுக்கு வீட்ல யாருமே இல்ல. so ஆமா. அந்த குழந்தைய பாத்துக்கிறதுக்கு வீட்ல யாருமே இல்ல அப்படிங்கிறதுக்கு ஒரு டைரக்டா சொல்லாம இன்டைரக்டா வெவ்வேறு போர்ஷன்ஸ் ஆஃப் த மூவில சீன்ஸ் வச்சு காமிச்சது வந்து ரொம்ப நல்லா இருந்துச்சு. இவங்க அம்மா அப்பா வேற எங்கேயோ இருக்காங்க. அவங்க வந்து பேசிட்டு இருக்கிற டேர்ம்ஸ்ல தான் இருக்காங்க. பட் தே ஆர் ஸோ டிஸ்ஜாயிண்டட். லைக் அவங்க ஜாயிண்டா இல்லை அவனோட இதோட. இவங்க அம்மா அப்பா டோட்டலி அவுட்டு. இப்போ கிரேஸோட அம்மா அப்பா. ஸோ அதை வந்து இவளுக்கு நினைவுபடுத்துகிற மாதிரி அந்த கடைக்கு வர குழந்தையோட அம்மா, அந்த குழந்தை வந்து அந்த பாட்டிக்கு வந்து ட்ரெஸ் எடுக்கணும்னு சொல்றது. ஒரு பாட்டி வந்து அவங்க பேத்திக்கு ட்ரெஸ் எடுக்கணும்னு சொல்றது. நம்ம குழந்தைக்கு இந்த மாதிரியான தாத்தா பாட்டியே இல்லையே, அந்த அந்த ஒரு உறவே இல்லாம இருக்கேன்னு அவங்க கிரேஸ் ஃபீல் பண்றது. அதெல்லாம் ரொம்ப அழகா கன்வே இருந்தது. ஒரு குழந்தைக்கு வந்து காஸ்ட்லினா என்ன, வெரி காஸ்ட்லினா என்ன, இதெல்லாம் வந்து சொல்லி கொடுக்குற ட்ரை பண்றது வந்து ரொம்ப இன்னசென்ட்டா ரொம்ப நல்லா இருந்துச்சு. அப்புறம் இன்னொரு விஷயம், இப்போ ஒரு விஷயம் வந்து ரொம்ப நார்மலைஸ் ஆயிடுச்சு நம்ம எப்போ சொல்லுவோம், when we are able to discuss that with kids. கரெக்டா? இந்த படத்துல சிவா இஸ் டெல்லிங் ஹிஸ் சன் அ கிட் தட் விமன் வந்து எங்க வேணாலும் போகலாம். அவங்க வெளியூர் போகலாம், வேலைக்கு போகலாம், படிக்க போகலாம். அவங்க வந்து கல்யாணம் பண்ணியிருந்தாலும் பண்ணாட்டியும் இதெல்லாம் போகலாம் அப்படின்னு ஒரு குழந்தைக்கு சொல்லி கொடுக்குற மாதிரி வச்ச சீன் ரொம்ப பிடிச்சிருந்தது. ஏன்னா ஸ்டில் இட்ஸ் அ டேபு. ஒரு மேரீடு விமன் வந்து இன்னொரு ஊருக்கு ப்ரொஃபஷனுக்காகவோ படிப்புக்காகவோ ஹஸ்பண்டை பிரிஞ்சு ஒரு பீரியட் ஆஃப் டைம் இருக்காங்கங்கிறது நிறைய இடங்கள்ல வந்து இது பயங்கரமான ஒரு டேபுவாக தான் இருக்குது. அதை வந்து நார்மலைஸ் பண்ணுறதுன்றதை தாண்டி ஒரு கிட்டுக்கு அதை சொல்லி கொடுக்கணும் அப்படின்னு சொன்னது வந்து எனக்கு ரொம்ப ரொம்ப பிடிச்சது அந்த படத்தில். அதை பண்ணியிருந்தாரு ராம். சூப்பர் அது. இதெல்லாம் வந்து பிடிச்சது. இன்னொரு டேக்அவே வந்து என்னென்னா, ராம் வந்து எப்போவுமே குளோபலைசேஷனோட எஃபெக்ட்ஸ் வந்து ஏதோ ஒரு வகையில் காட்டிக்கிட்டே இருப்பார் ஒரு படங்களில். கட்டுறது தமிழில் வந்து அந்த ஹீல் பி தமிழ் கிராஜுவேட். அதை பற்றி மட்டும் இல்லாமல் ஒரு டைலாக் கூட இருக்கும். இந்த நானாவது பரவாயில்ல 2 திருக்குறள் சொல்லி பாய்ச்சிக்குவேன், ஹிஸ்ட்ரி படித்தேன், ஜியாகிரஃபி படித்தேன், சைக்காலஜி படித்தாலும் என்ன பண்ணுவான் அப்படின்னு கேட்குற மாதிரி இருக்கும். தங்க மீன்கள்ல ஆப்வியஸாக பெரிய பெரிய ப்ரைவேட் ஸ்கூல்ஸ் சிலபஸ்ஸு அதெல்லாம் வந்து ஹேண்டில் பண்ணக்கூடிய ஹேண்டில் பண்ண முடியாத கிட்ஸு, அந்த மாதிரி ஆன ஒரு விஷயம் பேசுனது. தரமணியில் வந்து ஐடி கம்பெனிக்கு இல்லை ஒரு கார்ப்பரேட் கம்பெனிக்கு ஸ்லேவ் மாதிரி வேலை பார்த்து அங்கே அவங்களுக்கு நடக்கிற அப்யூசஸ்ஸு, அங்கே 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 வேலை பார்க்கறதுனால அதுக்குள்ளே நடக்கிற அப்யூஸு, அங்கே அவங்க வேலை பார்க்குறாங்க அப்படிங்கிறதுனாலயே அவங்க மேலே சொசைட்டிக்கு இருக்கிற கண்ணோட்டம், இதெல்லாம் காமிக்கிறது. இந்த படத்துல வந்து இந்த படத்தோட ஓன் ஃபன் வேல எப்படி வந்து அந்த பையனுக்கு நெட்வொர்க் கண்டிப்பா உண்டு பண்ணியே ஆகணும். லட்ச லட்சமா செலவு பண்ணி அந்த ஸ்கூல்ல சேர்த்தே ஆகணும். அந்த வேவ் போர்டு அந்த வேவ் போர்டு இப்போ அவைலபிளா இருக்கு. அவன் வாங்கி கொடுக்கணும் அந்த பையனுக்கு. ஏன்னா அந்த பையன் பார்க்குறான், அது வேணும்னு கேட்குறான். அது அந்த பையன் பிடிஎஸ் கேட்கறது. ஸோ இதெல்லாம் வந்து அஹ், அப்படின்னா அதாவது லைக் இத ஆல்ரெடி டிஸ்கஸ் பண்ண மாதிரி அவனோட இன்ட்ரெஸ்ட் வந்து மாறிக்கிட்டே இருக்கு. ஆஹ் பாத்தியா, லைக் வேவ் போர்டை கொடுத்துட்டு பம்பரம் வாங்கிட்டு வருவான். அதே நேரம் அந்த வேவ் போர்டு அந்த பையனுக்கு பிடிக்குது. அதனாலதான் அந்த வேவ் அது ஒரு அந்த பண்டமாற்றம் நடக்குது அங்க. அவனுக்கு வந்து மணியோட வேல்யூ வந்து எனக்கு கொஞ்சம் புரியவும் செய்யுது. அவங்க அம்மா வந்து பீட்சாவோட விலையை பத்தி டிஸ்கஸ் பண்ணுவாங்கல்ல ரைட் இந்த பிகினிங். அதுதான் சொல்றேன். காஸ்ட்லினா என்ன அப்படின்னு சொல்லி கொடுப்பாங்க. ஸோ இதெல்லாம் வந்து அதாவது கரண்ட் சினாரியோ, லைக் இந்த பீரியட் 2025ல வந்து என்ன நடந்துட்டு இருக்கு அப்படிங்கிற ஒரு எப்படி சொல்லுவாங்க, ஒரு மிரரா படம் இருக்குன்னு சொல்லலாம் சில விஷயங்கள்ல. இது வந்து more than any word I think consumerist culture would describe this scenario
வெரி ம், வெல். அதான் நமக்கு இஸ் அந்த சூப்பர் கல்ச்சர் வந்து இஸ் ரிஃப்ளெக்டிங், இஸ் ம், இஸ் ம், ம். ஷோயிங். அப்புறம் படத்துல வந்து நான் கண்டிப்பா ஒத்துக்கவே முடியாது அப்படின்ற மாதிரி நம்ம கூட பேசணும், நீயும் அதே தான் சொன்னேன். ஃபியூ பீப்புள் அதை சொல்றத பார்க்குறேன். அந்த இன்ஹேலர் தூக்கி போடுற விஷயம் அதை தவிர்த்திருக்கலாம். அது வந்து என்ன, அது எதுவும் மெட்டாஃபரா வச்சாரா, எதுக்காக வச்சாருன்னு புரியல. தயவு செஞ்சு அதை வந்து அவர் அட்ரஸ் பண்ணா நல்லா இருக்கும். ஏன்னா பர்சனலா நான் பார்த்திருக்கேன் அந்த இன்ஹேலர் வந்து எவ்வளோ இன்றியமையாத ஒரு விஷயம் நிறைய பேருக்கு அப்படின்னு. அந்த இன்ஹேலர் அந்த பாயிண்ட்ல அவங்க யூஸ் பண்ணாதான் அவங்களால கொஞ்சம் நார்மலா இருக்க முடியும். இல்லைன்னா அவங்கள வந்து ஹாஸ்பிட்டல் கூட்டு போயிட்டு நெபுலைஸ் பண்ற லெவலுக்கெல்லாம் போறதுக்கெல்லாம் வாய்ப்பு இருக்குன்றதை நான் பார்த்திருக்கேன். ஸோ அது வந்து கொஞ்சம் தவிர்த்திருக்கலாம். அது உண்மையாலே தப்பு தான். அது வந்து வச்சிருக்க வேண்டாம். அந்த And you படத்துலயும் அந்த also ப்ரமோஷன்ஸ்லயும். said about that episode where she, gives அது 40,000 rupees கொஞ்சம் to that. டிராமாட்டிக்கா இருந்துச்சு. யாரும் அப்படி குடுப்பாங்களான்னு எனக்கு தெரியல. ஓகே, எல்லாரையும் நல்லவங்களா காமிக்கணும்னு டைரக்டர் நினைக்கிறாரு, காமிக்கிறாரு. பட் யாரும் அப்படி அவங்களோட ஹஸ்பண்ட வந்து கடங்காரன் வந்து தொரத்துறான். ஸோ அந்த லெவல்ல தான் அவங்க வீடு இருக்குன்ற ரெண்டு பொழுது, நாளா வீட்டுக்கே போகாம இருக்காங்க கடன்காரன். வீட்டுக்கே அதுக்காகவே வீட்டுக்கு போகாம அவங்க ஒளிஞ்சு இருக்க மாரியான ஒரு சூழ்நிலை தான் அது. அந்த மாரி இருக்கும்போது, அதெல்லாம் இவங்களுக்கு, ஆமா அவர் சொல்றாருல்ல தொரத்துனான்னு, கரெக்ட், அவங்களுக்கு தெரியும். அப்படி இருக்கும் பொழுது, இது தூக்கி குடுப்பாங்களான்னு எனக்கு தெரியல. ஸோ அது வந்து கொஞ்சம் டிராமாட்டிக்கா இருந்துச்சு. எனக்கு அதே மாதிரி இன்னும் கொஞ்சம் ஹாலிவுட் ட்ராமாவா? டிராமாட்டிக்கா இருந்தது வந்து இது அந்த மண்டபத்துல தங்குவாங்க இல்லையா, யாருன்னே தெரியாத அந்த ஆள் வந்து இட்லி எல்லாம் ஆ, வாங்கிட்டு வந்து அதுவும் கொஞ்சம் ஆமா. டிராமாட்டிக்கா. எனக்கு பயமா இருந்துச்சு அது. அந்த ஹோல் சீக்வன்ஸ் ரொம்ப பயமா இருந்துச்சு. அதுதான் மறுபடியும் அந்த காக்கி ஸ்டாக்கிஸ் அவரு சொன்னதுதான். நம்மளே வந்து ஒரு மைண்ட் செட்டுக்கு வந்துடும். ஓகே, இங்க எதுவும் பிரச்சனை நடக்க போகுது அப்படின்னு நம்ம சஸ்பென்ஸாவே பாக்குறோம். அப்புறம் எதுவும் நடக்காத போது அப்படியே லைட் ஆகிக்கிறோம். படம் வந்து நம்மள அப்படியே கைப்பிடிச்சு கூட்டு போயிட்டு இருக்கு. கரெக்ட். நம்ம கொஞ்சம் சில விஷயங்கள் நடக்கும்போது பயந்து தான் இருக்கும். அது கரெக்ட் தான். ம். ஓகே. ஸோ இதுதான் வந்து நம்ம படத்தை பத்தி நம்ம நினைச்சது. பலவலன்னு பேசணுமா என்னன்னு எனக்கு தெரியல. பட் ஏதோ ஒன்று பேசிட்டோம். ம், எங்கள் கருத்துக்களை நாங்கள் சொல்லிவிட்டோம். யார் பார்ப்பீங்கன்னு தெரில. யாராவது பார்த்தீங்கன்னா உங்கள் கருத்துக்களை சொல்லணும்னா கீழே கமெண்ட் பண்ணுங்க. யாராவது முதல்ல இவ்வளவு நேரம் உட்காந்து கேட்பாங்களான்னே தெரியல. கேட்டாலும் உட்காந்து கொஞ்சம் கமெண்ட் பண்ணுவாங்களான்னு தெரியல. ஓகே. ஆகிற மாதிரி ஆகட்டும்.